வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்பவர் ஆங்கிலேய நாடக ஆசிரியர், பாவலர் மற்றும் நடிகர் ஆவார். ஆங்கில மொழி எழுத்தாளர்கள் அனைவரிலும் சிறந்தவராக, உலகின் சிறந்த நாடக ஆசிரியராகவும் பரவலாக கருதப்படுகிறார். இவர் அடிக்கடி இங்கிலாந்தின் தேசிய கவிஞர், அவோனின் புலவர் அல்லது சுருக்கமாக புலவர் என்று அழைக்கப்படுகிறார். இவரது கூட்டு முயற்சிகள் உள்ளிட்ட நடப்பிலுள் படைப்புகளை சுமார் 39 நாடகங்கள், 154 ஈரேழ்வரிப்பாக்கள், 3 விவரிக்கப்பட்ட நீண்ட கவிதைகள், சில பிற கவிதைகள் மற்றும் ஆசிரியர் யாரென்று உறுதி செய்யப்படாத கவிதைகள் ஆகியவற்றை உள்ளடங்கியதாகும். இவரின் நாடகங்கள் கிட்டத்தட்ட முக்கியமான தற்கால மொழிகள் அனைத்திற்கும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மற்ற எந்த நாடகாசிரியரின் படைப்புகளையும் விட அடிக்கடி நடத்தப்படுகின்றன. விவாதற்குரியதாக இருந்தாலும் ஆங்கில மொழியில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய எழுத்தாளராக இவர் இன்றும் கருதப்படுகிறார். இவரது படைப்புகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகின்றன, மீண்டும் வெவ்வேறு வடிவங்களில் படைக்கப்படுகின்றன. ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்தின் வார்விக்குஷையர் மாநிலத்தில் இசுத்திராபோர்ட் என்ற இடத்தில் பிறந்தார். அங்கு வளர்க்கப்பட்டார். இவர் தன் 18ஆம் அகவையில் அன்னை கதாவே என்ற பெண்ணை மணந்தார். இருவருக்கும் சூசன்னா மற்றும் இரட்டை குழந்தைகளான அம்னேத் மற்றும் சுடித் ஆகிய 3 பிள்ளைகள் பிறந்தன. 1585 மற்றும் 1592க்கு இடைப்பட்ட காலத்தில் இவர் லண்டனில் நடிகர், எழுத்தாளர் மற்றும் பிரபு சாம்பெர்லைனின் ஆட்கள் என்ற நாடக நிறுவனத்தின் பகுதியளவு உரிமையாளராக வெற்றிகரமாக தன் நாடக வாழ்க்கையை தொடங்கினார். இந்நிறுவனம் பிற்காலத்தில் அரசனின் ஆட்கள் என்று பெயர் பெற்றது. 1613ஆம் ஆண்டின் வாக்கில் தன் 49ஆம் அகவையில் இவர் இசுத்திராபோர்ட்டுக்கு ஓய்வில் சென்றார் என தெரிகிறது. அங்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இறந்தார். ஷேக்ஸ்பியரின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய சில பதிவுகளே எஞ்சியுள்ளன. இது இவரது உடல் தோற்றம், சமய நம்பிக்கைகள் மற்றும் இவர் படைத்ததாக கூறப்பட்டுள்ள படைப்புகள் மற்றவர்களால் எழுதப்பட்டுள்ளன என்பது பற்றி பெருமளவிலான ஊகங்களை தூண்டியுள்ளது. This video is sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoto e-shopping. Please follow the link on below description.